இது எங்களுடைய முதல் யூடியூப் வீடியோ. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ப்ளீஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கிற தவறான தகவலை எப்படி ஆன்லைனில் சரி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு NVSP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லெஃப்ட் சைடில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர் அஸ் எ நியூ யூசர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற 5 டிஜிட் நம்பர் அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்து அந்த 5 டிஜிட் நம்பரை கீழே டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் ஆகிடும். இதில் லெஃப்ட் சைடில் கரெக்ஷன் இன் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். செல்ஃப்லேயே வச்சுட்டு நெக்ஸ்ட் போங்க. இதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கிலீஷ்னு மாற்றுறோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுடைய கான்ஸ்டியூன்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கேட்கும். நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது தமிழ்லையும் காமிக்கும். அந்த தமிழில் இருக்கிற நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே டபுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அங்கே ரெஃபரன்ஸுக்காக இந்த பேஜோட நேமை டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் எலக்டோரல் ரோல் நம்பர் கேட்கும். அதாவது பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் ஆஃப் எலக்டோரல் ரோல் அது கேட்கும். அது வந்து நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்காது. ஸோ நம்ம இன்னொரு வெப்சைட்டில் போயிட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த எலக்ட்ரோரல் search.in போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வருவாங்க. அங்கே ஆக்ஷனுக்கு கீழே வியூ டீட்டெயில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் இங்கே வரும். இன்க்ளூடிங் நீங்கள் எப்போ கடைசியாக ஓட் போட்டீங்க அப்படிங்கிறத கூட வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட் நம்பரும் சீரியல் நம்பரும் இதில் இருக்குது. இந்த பார்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் சீரியல் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் அங்கே
என்டர் பண்ணுங்கள். நான் 42 என்டர் பண்ணியிருக்கேன். அதே போல் சீரியல் நம்பர் 243ன்னு என்டர் பண்ணுறேன். இப்போ கீழே நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணணும்? உங்களுடைய நேமா, இல்லை உங்களோட ஃபோட்டோகிராஃபா, இல்லை அட்ரஸா, டேட் ஆஃப் பர்த்தா, இல்லை ஏஜ், எதுனாலும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய இப்போ நான் அங்கே நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நேமை நான் என்டர் பண்ணுறேன். அதே போல் ஃபோட்டோகிராஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோகிராஃபும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணாலும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும், இல்லை ஃபோட்டோகிராஃப் எது சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எதை வேணும்னாலும் இருக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் இந்த ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் இன்னும் எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், இது எல்லாமே கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேலிட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இது எல்லாமே இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் சப்மிட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து இமேஜ் ஃபைலாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ப்ரூஃப்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இமேஜ் ஃபைலாக இப்போ நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். நேம் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரெஃபரன்ஸுக்காக இந்த பேஜோட நேமையே நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். நேம் சேஞ்சுக்கு நீங்கள் இங்கே ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். இமேஜ் ஃபைலில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணலாம். இமெயில் ஐடி மேண்டேட்டரி கிடையாது, இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக்ளரேஷனில் நாங்கள் சென்னைன்னு டைப் பண்ணுறேன். அப்புறம் அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுங்க. ப்ரிவ்யூவில் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் என்ன நேம் இங்கே நான் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னதுனால நேம் கரெக்ஷன் இங்கே காமிக்கும். இது எல்லாமே ஓகே அப்படின்னு அப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓவர்.